ஒரு ஒரு டாக்டர் தப்பான முறையில் வைத்தியம் பண்ணிட்டார்னா கோர்ட்டுக்கு போய் விவகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறான். ஆனால் தப்பான முறையில் வைத்தியம் பண்ணிட்டார்னு இன்னொரு டாக்டர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து தாக்கல் பண்ணுங்கிறான். இது நடக்கிற காரியமான ஒரு டாக்டர் இது அந்த கேஸு கோர்ட்டுக்கு வராமல் இருக்கிறதுக்காக பண்ணுற ஒரு சட்டம் இது. அதில் ஒரு லூப்பு போடணும் ஏதோ சொல்லலை, அது மாதிரி பண்ணுறதுக்காகவே பண்ணுற சட்டம் இது. அது மாதிரி பண்ணுறாருந்தா இன்னொரு டாக்டர் சர்டிஃபிகேட் பண்ணணும் அப்படின்ட்டு. இது எப்படி நடக்காத ஒரு காரியத்தை பண்ணுற சட்டமோ அது மாதிரி வாத்தியாருக்கு வாத்தியார் விட்டு கொடுக்க மாட்டார், வசிஷ்டாச்சாரியர் இந்த பக்கம் தான் பேசுவார் அப்படின்னு உனக்கு தோன்றதோ ஏ சேமி தபசி ஸ்திதா, என்ன மாதிரி தபஸில் இருக்க யாரை வேணா நீ கேளு, எந்த விஷயம் வேணாலும் கேளு, அவர் அனுமதி கொடுத்தா நீ அனுப்பு அப்படின்னா ஆரம்பித்தாள். பையனை கேட்குறான்னு தெரிஞ்ச உடனே அப்படியே மயக்கம் அடைஞ்சு சிம்மாசனத்தை சாஞ்சுட்டானாம் தசரதன். 1 மணி நேரம் பிரஜாபங்கத்தோடு இருந்தான். 1 மணி நேரம் கழித்து கண்ணை திறந்துனான். கண்ணை திறந்தா என்ன நினச்சுன்னு திறந்தான், சரி விஸ்வாமித்திரர் கிளம்பி போயிருப்பார், ஏதோ கேட்டோம் ராஜா மயக்கம் போட்டு ஊந்துட்டான், கேட்ட வேலை நன்னா இல்லையே இன்னொரு வேலை பார்த்துக்கலான்னு போயிருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு கண்ணை திறந்தான். கண்ணை திறந்தா இதா போல் கும்பாபிஷேகம் பண்ணி வைக்கிற மாதிரி உட்காண்டிருக்கார். அவர் தாடையை பிடிச்சிட்டு கெஞ்சினான். ஊன ஷோடசவர் எல்லாம் தர்மசாஸ்திர வாக்கியங்கள். ஊன ஷோடசவருஷோமே ராமோ ராஜீவரோச்சனா, ராமனை யுத்தத்துக்கு கூப்பிடுறே, என் பிரபு ராமனுக்கு 16 வயசுக்கும் உட்பட்டு வந்தானே ராமன், இன்னும் 16 வயசாகலையேங்கிறான். ராமனுக்கு அன்றைய தினம் 12 வயசு தான். ராமோ 12 வார்ஷிகா, பின்னாடி சீத வாக்காலே சொல்கிறாள் 12வது வயசு. ஆனால் 12வது வயசுன்னு சொல்லலை, 16 வயசுக்கு உட்பட்டு வந்தானே சொன்னாள். என்னன்னா 2 காரணம். சுவாமி 12 வயசுலேயே நன்னா 6 அடி வருஷம் ஜம்முன்னு இருப்பானாம். 12 வயசுன்னு சொன்னான். இவனுக்கா 12 வயசுன்னு இறங்க பார்த்தா ராமனுக்கு ஏதாவது தலையை வலிச்சார் என்ன பண்ணுறது, காலை வலிச்சார் என்ன பண்ணுறது, திருஷ்டி வந்துருச்சுனா என்ன பண்ணுறதுன்னு பயம். அதனால் 16 வயசுக்கு உட்பட்டவன் அப்படின்னு சொன்னாள். அது ஒரு காரணம். 2வது இது மட்டும் காரணம் இல்லை, மைனர் மேஜரை பற்றி ரிஷிகள் பேசியிருக்காள். 16 வயசு வந்துவிட்டால் மேஜர் ஆகிட்டான்னு சாஸ்திரம். அதுக்கப்புறம் தான் யுத்தம் பண்ணலாம். 16 வயசு வரை யுத்தத்துக்கு அதிகாரம் கிடையாது. அதனால இன்னும் 16 வயசாகலையே அவனுக்கு யுத்தத்துக்குள்ள அதிகாரமே கிடையாது. அந்த நிலையில் உள்ள போது கூப்பிடுறே, வசிஷ்டாச்சாரியர் விஸ்வாமித்திரர் சொன்னார் தெரியுமோ, நான் யுத்தத்துக்காகவே கூப்பிடலையே, யஜ்ய லட்சணத்துக்கு நான் கூப்பிடுறேன். அவர் அப்படி திருப்பி விட்டார். நான் கீழே சொன்னேனே அமெரிக்காவில் எக்ரிமெண்ட் பண்ணிட்டாள், அது மாதிரி வார்த்தைக்குள்ள ஜாலம் வச்சு பேசுறது இல்லையா, அந்த மாதிரி வரல அவர் திருப்பிட்டார். அதனால் அவன் என்ன சொன்னான், தசரதன் ராஜன்னு பிரம்மனே நான் ஒன்று வேணா பண்ணுங்கோ, உங்களுக்கு யஜ்ய லட்சணம் தானே, நான் வரேன். ஆமாம் ஐயம் அக்ஷோகிணி என் சைன்யம் அவ்வளோ அழைச்சிட்டு வரேன். யாவத் பிராணாந்தரிஷ்யாமி தாவத்யோத்சே நிஷாச்சரை, அத்தனை பேரையும் யுத்தத்தை என் உயிருள்ள மட்டும் அவளை எதிர்த்து நான் யுத்தம் பண்ணுறேன். நானே வரேன், நான் விஸ்வனானும் வந்துடுறேன், என்னை அழைச்சிட்டு போயிடுங்கோ. ராமனை விட்டு என்னால் பிரிக்க முடியாது. நாள் விஸ்வாமித்திரர் ஒரு தூக்கியாரி போட்டு ஏடாது இப்படி விஷயத்தை திருப்புறானே. விஸ்வாமித்திரருக்கு என்ன எண்ணம், ராமனையும் அழைச்சிட்டு தசரதனையும் அழைச்சிட்டு போகப்படாதுன்னு எண்ணம். ஏன் தெரியுமோ, உடையவனை வச்சுட்டு வஸ்துவை அனுபவிக்கப்படாது. வஸ்துவுக்கு உடையவன் இருக்கா பாருங்க, அவனை வச்சுட்டு வஸ்துவை அனுபவிக்கப்படாது. புரிய முடியாது சொல்கிறாருந்தா, வீட்டுக்கு உடையவனோட வீட்டில் குடியிருக்கப்படாது. ஹவுஸ் ஓனரோட நம்ம போய் குடியிருந்தோம்னு வச்சுக்கோ, அங்கே உட்காராதே மேன், இங்கே உட்காராதே மேன், இங்கே சம்பவிக்காதே மேன், அங்கே சாயாது ஆணி அடிக்க. 2 பேருமே குடியிருக்கிறவங்க வீடு முழுக்க ஆணி ஆக்கிட்டு அடிச்சுட்டு போயிடுவாங்க. அது வேறு விஷயம். வீட்டுக்கு உடையவனோட வீட்டில் குடியிருக்கப்படாது. கிராமத்தில் நானும் சொல்லுவாள், வண்டிக்கு எஜமானன் இருக்காம இருக்கும், அவனோட வச்சுன்னு வண்டி ஓட்டப்படாது, அவனை வச்சுன்னு வண்டி ஓட்டப்படாது. மாட்டை பிடிக்காதே மாதிரி, அதை இருக்காதே மாதிரி, இருக்காதே மாதிரி கிராமத்துடைய பழமொழி இது. அது மாதிரி உடையவனை வச்சுன்னு வஸ்துவானை வைக்கிறதுங்கிறது பெரிய வேதனை. தசரதனே ஆச்சுன்னு ராமனே ஆச்சுன்னு போனான். தசரதன் என்ன சொல்லுவான், என் ராமன் காலமுறை எழுந்தனோடனே இவ்வளோ வெண்ணெய் சாப்பிடணும், பாதாங்கீர் சாப்பிடணும், 10 மணிக்கு 2 ஆப்பிள் கொடுக்கணும், இப்படிலாம் இருப்பார். 12 மணிக்கு இவ்வளோ தயிர் சாதம் கொடுக்கணும், 3 மணிக்கு பலாப்பழம் கொடுக்கணும் அப்படிலாம் ஆரம்பித்தான். விஸ்வாமித்திரர் கையில் எதோ கிடச்சதோ கொடுத்து அழைச்சிட்டு போயிடுவார். தசரதன் அழைச்சிட்டு போகிறான். கரெக்டாக டைம் டேபிள் போட்டு சில பேர்
நம்ம வரணும் கூப்பிட்டா லிஸ்ட்டு கொடுத்துருவாள். எனக்கு 11 மணிக்கு இது வேணும், 8 மணிக்கு இது வேணும், 5 மணிக்கு இது வேணும், ஏசி இருக்கணும், டாய்லெட் வேணும், இந்த சைஸில் இருக்கணும் அப்படின்னு சில பேர் லிஸ்ட்டு கொடுக்குறாங்களே. அது மாதிரி கொடுப்போம் தசரதன். இதெல்லாம் விஸ்வாமித்திரருக்கு சாத்தியமில்லை. அதனால் அவர் என்ன பண்ணார், தசரதனையும் ஆயிடுச்சுன்னு விஸ்வாமித்திரிய ராமனையும் ஆயிடுச்சுன்னு போகப்படான்னு தீர்மானம் பண்ணினார். அதனால் என்ன பண்ணால், பயங்கர ராட்சதாவுடைய பலத்தை பற்றி சொன்னார். பயங்கரமாக வர்ணிச்சான். 1000 யானையினுடைய பலம் ராவணனுக்கு அப்படின்னு ஆரம்பித்து, அவனே வந்தாலும் வருவான்னு பயமுறுத்தினான். அவனே வந்தாலும் வந்துடுவான் அப்படின்னு சொல்லி அவனை சேர்ந்து வாழலாம் வருவான்னு சொல்லி பயங்கரமாக வர்ணித்தான். எல்லாம் இவ்வளோ பயங்கரமாக வர்ணித்தா தசரதன் வரமாட்டான் அப்படின்னு நினச்சிட்டு, அது எப்படி வந்து முடிஞ்சு தெரியுமோ, அப்படி முடிஞ்ச உடனே அப்படி சொல்லி முடித்த உடனே ஓயின்னு கூப்பிட்டான் தசரதன். நானும் வரமாட்டேன், ராமனையும் அனுப்ப மாட்டேங்கணும். கதமப்யமர பிரக்யம் சங்கிராமாணாம கோவிதம் பாலம் மேதனயம் பிரம்மன்னே நைவதாஸ்யாமி புத்திரகம். நைவதாஸ்யாமி தரவே மாட்டேன்னுட்டான். பையனை தரமாட்டேங்கணும். விஸ்வாமித்ராவுடைய நெருப்பு அதுவரை கனிந்திருந்தது. கப்புன்னு முகத்தில் அந்த கோபத்துடைய ஜாலை வெளியில் வந்துதான் விஸ்வாமித்ருடைய முகத்தில். வால்மீகி ரொம்ப அழகாக வர்ணிச்சாரது. அந்த ஜாலி முகத்தில் ஒரு கிளம்பித்தே கோபத்துடைய ஜாலி, அது எதை போல இருக்குது தெரியுமான்னாள். சுகுதைவ மகேக்னி ராஜ்யசிக்தா. பெரியவாள்லாம் ருத்ரீகாதசி மகாருத்ரங்கள்லாம் பண்ணுவாள். பண்ணி முடிச்சுட்டு ருத்ரஹோம் பண்ணுவாள். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வசோர்தாரைன்னு பண்ண ஆரம்பிப்பாள். அந்த வசோர்தாரை அக்னியில் விழுந்தவுடனே கப்புன்னு ஒரு ஜாலை கிளம்பும் அக்னிலேருந்து. அது எப்படி கிளம்புமோ அது மாதிரி முகத்தில் ஒரு கோப ஜாலை கிளம்பித்தான். பரம வைதிகரோன்னோ. அதனால் வைதிகமான திருஷ்டாந்தம் சொன்னார் அவர். சுகதெய்வம கேக்னி ராஜ்யசிக்தா. விஸ்வாமித்ருடைய முகத்தில் கோபம் வருதுன்னு தெரிஞ்ச உடனே வசிஷ்டாச்சாரியர் எழுந்துட்டே அவருக்கு தர்மம் சொல்லி, இக்ஷாகூணாம் குலே ஜாதா, யார் பொய் சொல்றதும் கிடையாதாடா, நீ எப்பேற்பட்டவன், இக்ஷாக்கு வர்க்கத்துக்கே தூண் மாதிரி பிரகாசித்தவன், நீ பொய் சொல்லலாமாடா. விஸ்வாமித்திரர் வரணும் அவருடைய யாகத்துக்காக யாகம் யாகம்னு சொல்கிறாள். அவர் யாகம் பண்ணி தனியான ஒரு சித்தியை அடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமோ, ஒரே ஜென்மாவிலேயே க்ஷத்திரிய வர்க்கத்திலேருந்து பிராமண வர்க்கத்துக்கு வந்தவர். அவர் இன்னும் யாகம் பண்ணி இன்னொரு லாபத்தை அடையணும்னு அவசியம் இல்லை. பின்ன யாகம்னு சொல்றது எதற்காக தெரியுமா, தவ புத்திரஹிதார்த்தாயே தாமுபேத்யாபியாசதே. உனக்கு உன் குழந்தைக்கு எத்தனையோ க்ஷேமங்களை கொடுக்க போகிறாள்டா. வசிஷ்டாச்சாரியருக்கு தெரியுமோன்னு சீதா கல்யாணங்கள்லாம் அவர் பண்ணி வைக்க போகிறாருன்ட்டு. தவ புத்திர ஹிதார்த்தாயே, உன் குழந்தைக்கு க்ஷேமத்தை கொடுக்கறதுக்குன்னு கூப்பிட்றாள். அனுப்பிடான்னு சொல்லி குலாச்சாரியரான வசிஷ்டர் வாக்கால தர்மம் சொன்ன உடனே ராமன் அனுப்பலின் தீர்மானம் பண்ணி ஸ்திரீகளுக்கு தர்மத்தில் உள்ள நம்பிக்கை சொல்கிறாள் வால்மீகி. கிருத ஸ்வஸ்தயனம் மாத்திரா. இவ்வளோ தகராறு நடந்துட்டு இருக்கிற போது கௌசல்யா என்ன பண்ணாலாம், ராமனுக்கு ஊருக்கு கிளம்புறதுக்கு வேண்டியெல்லாம் எடுத்து வச்சு அவளை மங்களமான ஆசீர்வாதங்கள்லாம் பண்ணி வேப்பிலை எல்லாம் சொல்லி என்னென்ன பண்ணுவோம் எல்லாம் பண்ணி அனுப்புறதுக்கு தயாராக வச்சுன்னு இருக்காளாம் ராமனை. அந்த ராமனை கூப்பிட்டாங்கிறாள். அதாவது தசரதனை அனுப்ப மாட்டேன்னு சொன்னாலும் இல்லையே நீங்கள் வாக்கு கொடுத்துட்டே அனுப்பிச்சாகணும் சொல்லி நிர்பந்தம் பண்ணியாவது ராமனை அனுப்பிச்சிடணும். தர்மத்தில் புருஷாவை விட ஸ்திரீகளுக்கு அவ்வளோ ஈடுபாடு. வாக்கு தரப்படாது, நீங்கள் அனுப்பணும் சொல்லி அனுப்பிச்சிடணுங்கிறத சொல்லி அனுப்பணுங்கிறதாவே ராமனை தயார் நிலையில் வச்சுருந்தாளாம். அந்த ராமனை கூப்பிட்டு ஆசீர்வாதங்கள் பண்ணி அவரை கேட்டது ராமனை மட்டும்தான் கேட்டாள். ஆனாலும் கொஞ்சம் 1 மணி 12 பேசிட்டானே, அதனால் பெனல்ட்டிங்கிற இங்கிலீஷில் அது மாதிரி லட்சுமணி சேர்த்து அனுப்பிச்சாள். கேட்குற போது லட்சுமணனை கேட்கல விஸ்வாமித்திரன், ராமனை ஒண்டி தான் கேட்டாள். அனுப்புகிற போது லட்சுமணி சேர்த்து அனுப்பிச்சான் தசரதன். அங்கேருந்து அழைச்சிட்டு வந்து சரையூ நதின்னு ஒரு நதிக்கரை, அந்த நதிக்கரை வரை ஒரு பேச்சு பேசாமல் அழைச்சி வந்தார் விஸ்வாமித்திரன். ஏன் தெரியுமோ, பேசிகிட்டே வந்தால் நாழி ஆகிடும். விஸ்வாமித்திரருக்கு ஒரு கவலை என்ன தெரியுமோ, என்னவோ முதல்ல தரையன்னா அப்புறம் தரமாட்டேன்னான், அப்புறம் மறுபடியும் மாறினான். விஸ்வாமித்திரன் வசிட்டு சொன்னால் கொடுத்தான். அதனால் மறுபடியும் கொஞ்சம் நாளைக்கு கழிச்சு இல்லை ராமனை பிரிஞ்சு எனக்கு தலையை வலிக்கிற மாதிரி இருக்குது, போய் ராமனை அழைச்சிட்டு வந்துடும்னு சொல்லி 2 பியூன் அமிச்சானா என்ன பண்ணுறதுன்னு கிடுன்னு ஒரு பேச்சு பேசாமல் சரையூ நதி கரை வரை அழைச்சிட்டு வந்துட்டாலாம். ஏன்னா பேசிகிட்டே வந்தால் நாழி ஆகிடும். எப்படி பேசிகிட்டே இருந்தாலும் பேசிகிட்டே காரியம் பண்ணினா நாழி ஆகிடும். கிடுன்னு சரையூ நதி கரைக்கு வரை வந்து அங்கே வந்து ராமான்னு கூப்பிட்டு மந்திரோபதேசம் பண்ணி, நான் ஒரு மந்திரோபதேசம் பண்ணுறேன்னு 3 லோகம் உன்னை தேடி வந்து நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்லி ஒரு மந்திரம், அந்த மந்திரத்திலேருந்து கிடச்ச தெய்வம்
அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணினா குரு. 3 பேர்கிட்டையும் ஒரே மாதிரி பக்தியோடு ஒருத்தர் உபாசிச்சான்னா 3 லோகமும் தேடி வந்து நமஸ்காரம் பண்ணும். நிருசிம்ம தாபரி உபனிடத்தில் சங்கருடைய பாஷ்யம் குறிப்பிட்டிருக்காங்க. திரையாதே இங்கே வால்மீகி சொல்கிறாள், திரையாணாமப்பி லோகானாம் ஏன கியாதின் கவிஷ்யதி. நான் மந்திரோபிஷம் பண்ணேன், நீ வாங்கிக்கோ, 3 லோகம் உன்னை பெருமை அடையின்றா பெருமைப்படுத்தும் சொல்லி மந்திரோபிஷம் பண்ணி அன்றைய தினம் தங்க வச்சு விஸ்வாமித்தர் ரொம்ப கவலைப்பட்டாள். ஏன்னா அரண்மனையில் உப்பிரிகையில் தூங்குகிற குழந்தைகள் மரத்து வேறு தலைக்கு வச்சுன்னு படுத்துக்க வைக்கிற போது குழந்தை தூங்குமோ தூங்காதோன்னு கவலைப்பட்டாள். மரத்தினுடைய பல்லவங்கள்லாம் பறித்து அந்த இலைகளெல்லாம் பறித்து கீழே மெத்த மாதிரி போட்டு அதான் மரத்துடைய வேறு தலைக்கு வச்சுன்னு படுத்துக்க முடியாது அப்படின்னாள். நான் தூங்குவானோ தூங்க மாட்டாலும் கவலைப்பட்டாலும் பக்தனுடைய மனசில் ஒரு கவலை இருந்தால் அதை போக்க வேண்டிய பொறுப்பு பகவானை சேர்ந்தது. அதனால் என்ன பண்ணார், மறுநாளைக்கு விஸ்வாமித்திரர் எழுப்புற வரை தூங்கினாராம் சுவாமி. கௌசல்யா சுப்ரஜாராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூலா கர்த்தவ்யம் தெய்வமான்ஹிகம். இந்த ஸ்லோகத்தை கேட்குற போது சில பேருக்கு இது வெங்கடேஷ் சுப்பிரபாதத்துலன்னா இருக்குது, இதை தீட்சணிங்க சொல்கிறாரேன்னு தோணும். இது வெங்கடேஷ் சுப்பிரபாதத்தில் இல்லை, விஸ்வாமித்திரர் ராமனை எழுப்புற வால்மீகி ராமாயணத்தில் ராமனை எழுப்பின ஸ்லோகம் இந்த இடத்துல இருக்குது இந்த ஸ்லோகம். ஆனால் இது வெங்கடேஷ் சுப்பிரபாதத்தும் போது இந்த ஸ்லோகத்தை முதல்ல அனுசந்தானம் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறார். ஏன் தெரியுமோ, பகவானுக்கு முதல் சுப்பிரபாதம் சொன்ன ஒரே ஆச்சாரியன் விஸ்வாமித்திரன். அவர் தான் சுப்பிரபாதம் முதல் சொன்னவர். அதனால் ஒரு மார்க்கத்தை அவள் உபாசிக்கிற போது அதை முதல்ல யார் ஆரம்பித்தாலும் அவளுக்கு ஒரு அஞ்சலி பண்ணிட்டு தானே ஆரம்பிக்கிற வழக்கம். அதனால தான் சுப்பிரபாதம் சொல்கிற போது இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறது அப்படின்னு ஒரு சம்பிரதாயத்தை ஏற்படுத்தி வச்சிருக்காள். மொத்தம் இந்த ஸ்லோகம் விஸ்வாமித்தர் ராமனை ஏற்படுத்தி சொன்ன ஸ்லோகம் இது. ராமன் படுத்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே அந்த படுத்துட்டு இருக்கிறத யோக நித்திரை பார்க்குற போதே மனசெல்லாம் அபகரிக்கிறதான். இல்லை படுத்துட்டு இருக்கிறது பார்த்தாலே அவன் குடும்பத்தில் சுகமாக இருக்கானா துக்கமாக இருக்கானான்னு தெரியும். படுத்துட்டு இருக்கிற காம்பீரியத்தை பார்த்தாலே, அதுவும் பிரபு ராமன் படுத்துட்டு இருக்கான்னு சொன்னான், ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதன் படுத்துட்டு இருக்கா மாதிரி அது அந்த காம்பீரியத்தை பார்த்தா ஸ்ரீரங்கம் ரங்கநாதன்ட்ட உரிய நின்னால் பாருங்க. பராசர பட்டர் போன்றவாள்லாம் பாதம்போஜம் ஸ்ருஷதி பஜதே ரங்கநாதஸ்ய ஜங்காம் ஊருத்வந்தே வலயதி சனை ஊர்த்வமப்யேதி நாபிம் வக்ஷஸ்யாஸ்தே வலதி புஜயோः மாமிகேயம் மனீஷா வக்த்ராபிக்யாம் பிபதி பஜதே வாசனாம் மௌளிபந்தே. உருகி நின்னால் பராசர பெற்ற ரங்கநாதனுடைய சன்னதியில், ரங்கநாதா நான் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியலையேன்னு நான். ஏன் தெரியுமா, என் மனசு என்னோட வந்தான்னா போக முடியும். அது ஒவ்வொரு அங்கமாக உட்கார்ந்துட்டு பாதாம் போஜம் ஸ்ரீபதத்தை ஒவ்வொரு அங்கமாக உட்கார்ந்து அந்த சௌந்தரியத்தை அனுபவிச்சுன்னு வரமாட்டேங்கிறதே நான் என்னவோ கிளம்ப முடியும். வலதி புஜயோஹோ அற்புதமாக சொன்னாள். பகவான் ஆலயங்களில் சேவிக்கிறாருந்தா எப்படி சேவிக்கணும் தெரியுமோ. நாமெல்லாம் ஆலயங்களெல்லாம் போகல, வெறும் டூரிஸ்ட்டுக்கு போயிட்டு வரவங்களாம். ஆலயங்களை சேவிக்கிறாருந்தா அங்கே என்னென்ன பூஜை எப்படி நடக்கிறது, பகவானுக்கு எத்தனை கை, அது என்னென்ன கையில் என்னென்ன ஆயுதம், இங்கே எந்தெந்த ரிஷிகளுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காள், இதெல்லாம் தெரிஞ்சு இப்படி அனுபவிக்கணும். பல பேர் க்ஷேத்திரங்கள் அனுபவிக்கிற மாதிரிங்கோ, ஏதோ ஊர் சுற்றிட்டு அங்கே ஸ்ரீரங்கம் கோயிலில் போய் பார்த்தா தெரியும், ரங்கநாதன் சரியில் கூட்டம் இருக்காது. உள்ளே பூந்த உடனே இந்த இரும்பு கடை ஒன்று உண்டு, இந்த இழுப்பு சட்டி விற்கிறது, கரண்ட்டு விற்கிறது, இரும்பு அங்கே தான் கூட்டம் ஜாஸ்தி இருக்கும். இன்னும் சில அம்மா அது வாங்குறதாவே ஸ்ரீரங்கத்தில் வருவாள். உண்டாலே கழுவுலை ஸ்ரீரங்கத்தில் இருக்கார், அந்த கடை வாசலாக கூட்டம் இருக்கும். நாமெல்லாம் கோவிலுக்காக போயிட்டுருக்கோம், கோவிலுக்கும் போயிட்டுருக்கோம். அவ்வளோ கோவிலுக்கு போகல நாமெல்லாம். எதுக்காக அவ்வளோ தூரம் சொல்லி ரங்கநாதனை பற்றி சொல்லுவோமோ. ரங்கநாதனுக்கு எத்தனை கைன்னு கேளுங்கோ. ரொம்ப பேருக்கு சொல்ல தெரியாது, 4 கைம்பன். ரங்கநாதனுக்கு 2 கை தான். வலதி புஜயோ அழகாக முதிரை வச்சிருக்கார். 2 கை தான் இன்றைக்கும் ரங்கநாதனை போய் சேவிச்சுவாளுக்கு தெரியும். அதே மாதிரி எத்தனையோ முருகனுடைய பக்தாள் இருக்கா பாருங்க. எல்லாம் நாங்கள் 6 படை வீடுக்கு 38 ரூபா போய்ட்டு ஒன்றும் பாடுவா. திருச்செந்தூர் முருகனுக்கு எத்தனை கைன்னு கேளுங்கோ, அவளால் சொல்ல தெரியாது. திருச்செந்தூர் முருகனுக்கு 4 கை.
அற்புதமாக அப்படி சேவிக்க முருகனை 4 கையோடு சேவிக்கணும்னா திருச்செந்தூரில் மட்டும்தான் சேவிக்க முடியும். 4 கையோடு தான் இன்றைக்கும் முருகன் அங்கே சாநித்தியமாக இருக்கான். க்ஷேத்திரங்களுக்கு போகும்போது என்னென்ன பூஜை என்ன எப்படி இருக்கா அப்படி அனுபவிக்கணும். அப்படி ரங்கநாதனை அப்படி அனுபவிச்சால் பராசப்பட்டார். ராமன் படுத்துட்டு இருக்கிற போது அந்த யோகனை அந்த ரங்கநாத விக்கிரகத்திலே அப்படி அனுபவிக்கிற போது அதே பிரபு நேராக படுத்துட்டு இருக்கிற போது எப்படி மனசா பகரிக்கும். அதனால விஸ்வாமித்திர தாங்களே அந்த படுத்துட்டு இருக்கிற யோகமுத்திரையுடைய யோக நித்ரையினுடைய அந்த காம்பீரியம் உடனே என்ன பண்ணினாள், ஹே ராமன்னா கூப்பிடணும், ராமனை கூப்பிட்டுன்னா ஆரம்பிக்கணும். ராமனை கூப்பிடலை, கௌசல்யா சுப்ரஜா, கௌசல்யை பரமபாகியம் பண்ணினவள் அப்படின்னு கௌசல்யக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு ராமனை எழுப்புறார். அவர் கௌசல்ய நினைவு வந்தது விஸ்வாமித்திரன். ஏன் தெரியுமோ, தினப்படி இந்த காம்பீரியம் நித்ரை யோக நித்ரையுடைய காம்பீரியத்தை நாம் இன்னைக்கு தான் அனுபவிக்கிறோம். தினப்படி அனுபவிக்கிறவள் கௌசல்யான்னு உடனே அது நினைவு வந்தது. ஒரு வஸ்துவை நாம் அனுபவிக்கிறோம் வச்சுக்கோ, அவள் ஏதோ சந்தர்ப்பம் கிடைக்கிற போது ஏதோ சந்தர்ப்பத்தை அனுபவிக்கிறோம்னா உடனே தினம் அனுபவிக்கிறாள் நினைவு தானே வரும். கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா, அதான் நினைவு வந்து விஸ்வாமித்திரருக்கு. நாம் இன்னைக்கு தானே அனுபவிக்கிறோம், இதை தினம் அனுபவிக்கிறோம். கௌசல்யனா கௌசல்யா சுப்ரஜா ராமா, கௌசல்யனா அனுபவிக்கிறான் நாள். தசரதனை சொல்லலை, அதான் ஆச்சரியம். தசரதனா சொல்லிவிட்டோம், தசரதனை சொல்லலை. ஏன் தெரியுமோ, தசரதன் ராமன் தான் கௌசல்யனுடைய பக்கத்தில் போய் கௌசல்யா அரண்மனையில் கௌசல்யா பக்கத்தில் படுத்து போனான். தசரதன் ராமன் பக்கத்தில் படுத்துக்க மாட்டான், கைகேயி ஐந்தரை படுத்துக்க போயிடுவான். அது தசரதனுக்கு விஷயத்தை தெரியுமே, அதனால் தசரதனை சொல்லலை. இவர் கௌசல்யா சுப்ரதா ராமா, இந்த பாக்கியத்தை தினம் அனுபவிக்கிறவள் கௌசல்யா கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. பிராத சந்தி வருதுரா, நீ உலகத்தில் தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்ணுறதுக்குன்னு வந்த அவதாரம். நீ அனுஷ்டானம் பண்ணி மார்க்கம் காண்பிக்கணும். ஆச்சாரியனா இருக்கிறவனுக்கு ஆச்சாரத்தீங்கலைன்னா ஆச்சாரியங்கிற சப்தமே வருது. ஆச்சாரியங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ, சொல்லி கொடுக்கிறவன் அர்த்தம் இல்லை, அந்த வழியில் நிற்கிறவன் அர்த்தம். ஆச்சாரத்தீங்கலைன்னா ஆச்சாரியங்கிற சப்தமே சம்பவிக்கிறது. அதனால நீ வழிகாட்டியா உள்ளவன், நீ அனுஷ்டானம் பண்ணும். பிராத சந்தியா பூர்வா சந்தியா பிரவர்த்ததை, காலம்பர சந்தியிடா, சாயந்தரம் சந்தியா இருந்தாலாவது ஒரு 20 நிமிஷம் முன்னாடி எழுப்பினா போகிறோம், எழுந்துட்டு விபூதி இட்டு சந்தியாவனம் பண்ணலாம். காலம்பர சந்தினா தந்த தாவனம் சாரங்கள் பல மணி நேரம் முன்னாடி தேவைப்படும் பிராத சந்திக்கு. அதனால் நீ எழுந்துட்டாகணும், உதயத்துக்கு முன்னாடி எழுந்துடணும். அப்படி எழுந்துட்டாலே ஒரு தெய்வீக சக்தி உண்டு. நீங்கள் ஸ்நானம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணுறது எல்லாத்துக்குமே சக்தி உண்டு, ஒன்னொன்றுக்கும் சக்தி உண்டு. மீதி இல்லாமல் மிந்தி பண்ணுறோமோ இல்லையோ, உதயத்துக்கு முன்னாடி கட்டாயம் எழுந்துடணும். உதயத்துக்கு முன்னாடி எழுந்துட்டா ஒரு தெய்வீகமான சக்தி உண்டு அப்படின்னு சொல்கிறேன்னா அதுக்கு என்ன அடையாளம்? உடனே அந்த சந்தேகம் வரும் இல்லையா? உதயம் கழித்து எழுந்திருக்கிற உதயமாக எழுந்திருக்கிறதுக்கும் உதயத்துக்கு முன்னாடி எழுந்திருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? தெய்வீக சக்தின்னு சொல்கிறீங்களே, எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு சந்தேகம் வருமோன்னு ஒன்றை யோதனை பண்ணி பார்த்தேன்னா தெரியும். உதயத்துக்கு முன்னாடி நீங்கள் எழுந்துட்டேன்னா உங்களுக்கு சோம்பல் முறிக்கணுங்கிற எண்ணமே வராது. உதயமாக எழுந்துருங்கோ, சோம்பல் முறிக்காமல் உங்களால் எழுந்திருக்க முடியாது. எவ்வளோ சக்தியை நாம் இழந்துடுறோம் உதயமானா அப்படிங்கிறதுக்கு இதுதான் பெரிய டெஃபரேஷன். இதுக்கு மேலே இன்னொரு அடையாளம் தேவையில்லை. உதயமாக எழுந்திருக்கோம், சோம்பல் முறிப்பேன் என்ன அர்த்தம்? எல்லா சக்தியும் எழுந்துட்டோம், உடம்புல ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். உதயத்துக்கு முன்னாடி எழுந்திருக்கோம், நிச்சயமாக சோம்பல் முறிக்க மாட்டேன், ஏன்னா அந்த தெய்வீக சக்தி அப்படியே இருக்கிற மாட்டேன். அதனால தான் ரிஷிகள் குறைஞ்சபட்சம் உதயத்துக்கு முன்னாடியாவது எழுந்திரி, உதயத்துக்கு முன்னாடியாவது எழுந்திரி, அந்த சக்தியாவது காப்பாற்றிக்கோ அப்படின்னு ரிஷிகள் சொல்கிறாள். இதை எழுந்து அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். உதயத்துக்கு முன்னாடி எழுந்தினா நிச்சயமாக சோம்பல் முடிக்க மாட்டேன். உதயமாக எழுந்துனா உங்களால் சோம்பல் முடிக்காமல் எழுந்திருக்க முடியாது. உதயத்துக்கு முன்னாடி எழுந்தினாலே ஒரு தெய்வீக சக்தி உண்டு. பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. பிராதச அப்படி தெய்வீக சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தெய்வ சக்தியை காப்பாற்றி வந்தால் அதை ரிஷித்தினே வந்தால் தானே நம்ம சரீரமே தெய்வமாயிடுறது, நாமே தெய்வமாயிடுறோம். அதனால தான் பல பெரியவாள் நம்ம பெரியவாள்லாம் அனுஷ்டானம் பண்ணுறவாள்லாம் தெய்வாம்சம் சொன்னாள். உதயத்துக்கு முன்னாடி எழுந்துன்னா அந்த தெய்வீகமான சக்தியை காப்பாற்றி 10 ரூபாய் சேர்த்தாதானே சொத்தை சேர்க்க முடியுது. அது மாதிரி அன்னன்னைக்கு உள்ள அந்த தெய்வீகமான சக்தியை காப்பாற்றினே வந்தா தானே அவள் தேவானா பிரகாசித்தாள். அதனால தான் நம்ம பெரியவாள்லாம் தெய்வாம்சமாக தோணினாள்.
அவன் வாக்கால் சொல்கிறதுலாம் க்ஷேமம் கொடுத்துட்டு கிடச்சிட்டு நமக்கு. உதயத்து மீது எதை பழக்கிக்கிறோமோ இல்லையோ உதயத்துக்கு முன்னாடி எழுந்திருக்கிறது கட்டாயம் பழக்கிக்கணும். பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூலா கர்த்தவ்யம் தெய்வமான்னிகம். ஆன்மீகம் கர்த்தவியம். ஆன்மீகம்னா அன்னன்னைக்கு பண்ண வேண்டியதுன்னு அர்த்தம். தர்மசாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட உத்தமமான அனுஷ்டானம். எல்லா ரிஷிகளும் எல்லா ஆச்சாரியாலும் ஏற்றுண்ட ஒரு விஷயம் காயத்ரி. காயத்ரிக்கு அப்புறம்தான் மீதி மந்திரங்கள் அப்படிங்கிறத எல்லா ஆச்சாரியாலும் விவாதம் இல்லாமல் ஏற்றுருக்காள். லகாயத்ரியா பரோ மந்திரா நமாதுர் தெய்வதம் பரம். காயத்ரிக்கு மேல்பட்ட மந்திரமும் கிடையாது, அம்மாவுக்கு மேல்பட்ட தெய்வமும் கிடையாது. லகாயத்ரியா பரோ மந்திரா நமாதுர் தெய்வதம் பரம். இது எல்லா ஆச்சாரியாலும் ஒத்துண்ட ஒரு விஷயம். காயத்ரியை ஜெபம் பண்ணிவிட்டு தான் மீதி மந்திரங்கள்லாம் ஜெபம் பண்ணணும். சில பேர் சந்தியாவனம் பண்ண மாட்டான், காயத்ரி பண்ண மாட்டான், மீதி மந்திரங்களை எதாவது உபதேசம் பண்ணி சித்தி பண்ணுறதுனாக்கும் ஆரம்பித்து பைத்தியம் பிடிச்சி போய்டும். அவனுக்கு பைத்தியம் பிடிக்கும், இல்லை குழந்தைகள் பைத்தியமாக போய்டும். முறையோடு அழகாக காயத்ரி பண்ணி அதுக்கப்புறம் தான் மீதி மந்திரங்கள் ஜெபம் பண்ணணும். ஆற்றுல வந்திருக்கிற மாதாபிதாக்களுக்கு அழகாக நமஸ்காரம் பண்ணி அவளுக்கு ஆதித்யம் பண்ணி வச்சுட்டு தான் வர்றவாளுக்கு விருந்து பண்ணி வைக்கணும். வர்றவாளுக்கு பண்ணி வைக்கிறது விருந்தாக இருக்கலாம், வயசான விரிவாளுக்கு கொடுக்குறது விருந்தாமல் இருக்கலாம், ஜீரணமாகாது, அது விஷயம் இல்லை. ஆனால் மாதாபிதாக்களை கவனிச்சுட்டு தான் அதிதியை கவனிக்கணும். காயத்ரியை ஜெபம் பண்ணிட்டு தான் மீதி மந்திரங்கள் ஜெபம் பண்ணணும். பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூலா கர்த்தவ்யம் தெய்வமான்னிகம். தெய்வம்னா தேவப்பிரீதி, பகவத் பிரீதிக்குன்னு விதிக்கப்பட்ட அனுஷ்டானம். சந்தியாவந்தனம் தான் பகவத் பிரீதிக்குன்னு விதிக்கப்பட்ட அனுஷ்டானம் வேதத்தாலே. மீதி அனுஷ்டானங்கள்லாம் ஸ்மிருதிகள்லேருந்து நமக்கு கிடச்சிது. சந்தியாவந்தனம் ஒண்டி வேதத்திலேருந்து நமக்கு கிடச்சிது. அந்த ஒரு அனுஷ்டானம் வேதத்திலேருந்து நமக்கு கிடைச்ச அனுஷ்டானம். உத்யந்தமாஸ்தயந்தமாதித்யமபித்யாயன் குர்வன் பிராமணோ வித்வான் சகலம் பத்ரமஸ்ருதே. உதயமாகிற போதும் அஸ்தமிக்கிற போதும் சந்தியாவந்தனத்தை நீ முறையோடு அனுஷ்டானம் பண்ணேன்னா சகலம் பத்ரமஸ்ருதே, உனக்கு என்னென்ன க்ஷேமங்கள் தேவையோ அவளையும் நீ அடைவாய் அப்படின்னு பலஸ்ருதி உள்பட வேதம் சொல்லியிருக்கு. இது வேதம் சொல்லியிருக்கிறதுக்குனால தான் அது தனி உயர்வு. அந்த தனி உயர்வுங்கிறதுக்கு என்ன அடையாளம்? இன்னொரு அடையாளம் உண்டு. என்ன தெரியுமோ, நமக்கு ஏதாவது தீட்டு வந்ததுன்னா மீதி எல்லா அனுஷ்டானமும் நின்றுடும். பஞ்சாட்சரம் பண்ணப்படாது, சிவபூஜை பண்ணப்படாது, வைஷ்ணவம் பண்ணப்படாது, பிரம்மைக்கம் பண்ணப்படாது, கோயிலுக்கு போகப்படாது, எல்லா அனுஷ்டானமும் நின்றுடும். ஆனால் எந்த தீட்டு வந்தாலும் சந்தியாவந்தனம் நிற்காது. இன்னும் புரியும்படியாக சொல்கிறா இருந்தால், ஒருத்தருடைய அப்பா காலம் ஆயிடுறாள், பையன் சம்ஸ்காரம் பண்ணுறான், சந்தியாவந்தனம் பண்ண வேண்டிய வேலை வந்ததுன்னா நல்லா முறையோடு பண்ணி வைக்கிற வாத்தியாராக இருந்தால் ஸ்நானம் பண்ணி சந்தியாவனம் பண்ணிட்டு சந்தியாவனம் பண்ணி தான் ஆரம்பிக்கணும். சரீரம் இருக்கிற நிலையிலையும். ஏன் தெரியுமோ, அந்த ஒரு அனுஷ்டானம் ஒண்டி தான் நிற்காது. ஏன் தெரியுமோ, மீதி எல்லாம் ஸ்ருதியில் விதித்த அனுஷ்டானம், அது ஒண்டி வேதம் விதித்த அனுஷ்டானம். வேதம் விதித்த அனுஷ்டானமும் அதனால ரிஷிகளால் அதை கை வைக்க முடியலை, அந்த அனுஷ்டானத்தை நடத்த முடியலை. அவ்வளவு பலம் உள்ள அனுஷ்டானம். எத்தனை குடும்பத்தில் சந்தியாவந்தனம் இருக்கு யோதனை பாருங்கோளே. இல்லை ஒன்றுமே இல்லாமல் எடுத்து எத்தனை வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் இது. இல்லை மீதி எதை பண்ணலைனாலும் பரவாயில்ல, பஞ்சாட்சம் உபதேசிக்கலைனாலும் பரவாயில்லை, சிவபூஜை பண்ணலைனாலும் பரவாயில்லைன்னா அனுமதிக்கிறேன்னு அர்த்தம் இல்லை. அது பெரிய தோஷம் இல்லை. கட்டாயம் சந்தியாவந்தனம் காயத்ரி பண்ணணும். தெய்வமான்னிகம் வேதம் சொன்ன அனுஷ்டானம்ங்கிறாள் வம்சாமித்திரன். நீ எழுதின அனுஷ்டானம் பண்ணுண்டான்னு சொன்னாள். இப்படி ஒரு அர்த்தம். ஆன்மீகம் தெய்வம் கர்த்தவியம். தெய்வமான்மீகம் சொன்னால் வேத விகிதமான அனுஷ்டானம் அப்படின்னு அர்த்தம். ஆன்மீகம் தெய்வம் கர்த்தவியம். நான் தினப்படி அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கேனே, அதை தெய்வீகமாக பண்ணணும்னு நினைக்கிறேன். நாள் தெய்வீகமாக பண்ணோம்னா என்ன அர்த்தம்? நீ ஏதோ சூரிய மண்டலத்தில் இருக்கேன்னு நினச்சி நான் சந்தியாவனம் பண்ணுறது, இன்னைக்கு நேரடியாக உன் கையில் அர்க்கிய பிரதானம் பண்ணி ஒப்படைக்க போகிறேன், நீ வாங்கிக்கணும்னு அர்த்தம். கர்த்தவியம் தெய்வமான்மீகம். பிரபு ராமன் எழுந்துட்டு சந்தியா அனுஷ்டானங்கள் பண்ணி ஜெயபதோ பரமம் ஜபம்னார் வால்மீகி. எந்த மந்திரத்துக்கு மேற்பட்ட மந்திரம் கிடையாதோ அந்த மந்திரத்தை ராமன் லட்சணம் ஜெபம் பண்ணினாள். ராமன் வால்மீகி காலம் ஜெயபதோ பரமம் ஜபம், எது உயர்ந்த மந்திரமோ அந்த மந்திரங்களை ஜெபம் பண்ணினாள் சொல்லி சந்தியா அனுஷ்டானங்கள் பண்ணினாள். அப்படிங்கிறதோடு குசலவாள் காலம் பண்ணதோட சீதா கல்யாணம் வரையும் வந்துடணும்னு நினச்சேன்.
என்னால் முடியலை. நாளைக்கு மேற்கொண்ட சரித்திரங்கள் ஐக்கிய சம்ரக்ஷணம் சொல்லி சீதா கல்யாணம் சொல்லி அயோத்தியா காண்டம் ஆரம்பிக்கப்பட்டு மீதி எந்த காண்டத்தை அனுபவிக்கிறோமோ இல்லையோ அயோத்தியா காண்டத்தை கட்டாயம் அனுபவிக்கணும். ஏன் தெரியுமோ, அயோத்தியா காண்டத்தில் சகல தர்மமும் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு அப்பா பிள்ளைகிட்ட எப்படி நடந்துக்கணும், பிள்ளை அப்பாட்ட எப்படி நடந்துக்கணும், பத்னிகிட்ட புருஷன் எப்படி நடந்துக்கணும், புருஷன்கிட்ட பத்னி எப்படி நடந்துக்கணும், அண்ணா தம்பிகிட்ட எப்படி நடந்துக்கணும், தம்பி அண்ணாகிட்ட எப்படி நடந்துக்கணும், எல்லா தர்மமும் போதித்த காண்டம் அயோத்தியா காண்டம். சீதா கல்யாணம் சொல்லி நாளையிலேருந்து அயோத்தியா காண்டம் ஆரம்பம். நாளைய தினம் 5 மணிக்கு பாராயணம் ஆரம்பிக்கப்பட்டுடும். நாளைக்கு தான் பாராயணம் கொஞ்சம் குறைச்சல். 5 மணிக்கு